ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். அது என்னங்க அது எல்லா இன்வெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. ஸ்மால் கேப் பண்ணவே பண்ணாதீங்கிறாங்க. யார் சொன்னாங்க ஸ்மால் கேப் பண்ணக்கூடாதுன்னு? பண்ணணுங்க. எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் செபி அட்வைசர் கிடையாது. என்னோடய போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பில் தான் இருக்கும். நான் எப்படி பிரிச்சிருப்பேன் அப்படின்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வெறும் ஜஸ்ட்டு ஒரு 20% மட்டும்தான் என்னோடய அலோகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் இருக்கும். மற்ற 50% பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஃபண்ட் வச்சுருப்பேன். மீதி 20% வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வச்சுருப்பேன். 10% மட்டும் கோல்டில் இருக்கும். அதேமாதிரி ELS ஃபண்டு பார்த்திங்கன்னா 10% வச்சுருப்பேன். டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 10% வச்சுருப்பேன். மொத்தம் 100% வந்து என்னோடய குரூப்பில் வச்சுருப்பேன். இதில் வெறும் 10% மட்டும் தான் ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள் அலோகேஷன் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பயம் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் கேப்பில் சில அமௌண்ட்ஸ் வந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோடய ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராகவே ஸ்மால் கேப்பில் அமௌண்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1000 பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏப்ரல் நமக்கு ஃபினான்ஸ் இயர் முடியும் அப்படின்னா மார்ச்சுக்கு 2 months முன்னாடி என்ன பண்ணுவேன், அந்த அமௌண்ட் ரெடீம் பண்ணிடுவேன். ஜான் அப்போ ரெடீம் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஜானாக ஸ்டார்ட் பண்ணேன். 1 yearக்கு எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரி நம்ம ஸ்டாக் சரி அவங்களுக்கு டேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. 10% தான் சார்ஜ் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டுக்கு. மற்ற நம்ம அசலுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது, அவங்க டேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை கான்செப்ட் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்லேருந்து நல்ல ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதை வெளில எடுத்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் என்னோடய ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 28% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இப்போது நான் ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டாக எனக்கு 55% எனக்கு ரிட்டர்ன் இருந்துச்சு என்னோடய ஸ்மால் கேப்பில். அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. நான் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 months கழிச்சு எல்லா ஸ்மால் கேப்பும் நான் ரெடி வாங்கிச்சு. ஸோ அதனால் எப்பொழுதுமே சொல்கிறேன், உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் ஸ்மால் கேப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10%க்கு மேலே போகவே கூடாது.